ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பாலிட்டி வீடியோட பார்ட் 4. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோஸ் அப்படிங்கிறது போட்டுட்டோம். இன்னைக்கு பார்ட் 4 அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம கான்ஸ்டியூஷன் எப்படி கிரியேட் பண்ணாங்க, அதில் ஷெட்யூல்ஸ்னால் என்ன, ப்ரீஆம்பிள்னால் என்ன, அதில் நிறைய பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதில் பார்ட் 1 யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, அதில் 4 ஆர்டிக்கல் இருக்குது. ஆர்டிக்கல் 1, 2, 3, 4. 1னா நேம், 2னா நியூ ஸ்டேட்டை உள்ளே சேர்க்கறது, 3னா இருக்கிற ஸ்டேட்டே சேஞ்சஸ் பண்ணுறது, 4னா 2 and 3 எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி சொல்கிறது. இந்த 4 ஆர்டிக்கல் பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி இந்தியாவில் இருக்க ஸ்டேட்ஸை எப்படி லாங்குவேஜ் பேசிஸில் பிரித்தாங்க, ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தது, பின்னாடி எதுக்காக தமிழில் பேசின தமிழ்நாடு, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, இந்த மாதிரி ராஜஸ்தானி, அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் பேஸ் பண்ணி எல்லா ஸ்டேட்டையுமே பிரித்தது, எப்படி பிரித்தாங்க, அதுக்கு பின்னாடி நடந்த ஸ்டோரிஸ் என்ன, என்னென்ன கமிஷன்ஸ் போட்டாங்க, என்ன விஷயங்கள் நடந்தது எல்லாமே பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த பார்ட் 2. இந்த பார்ட் 2 என்ன சொல்லுதுன்னா, சிட்டிசன்ஷிப், குடியுரிமை. சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்கிறது பார்ட் 2. இதுக்கான ஆர்டிக்கல் நம்ம லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்தோம், 1லேருந்து 4 வரைக்கும். இப்போ அடுத்து 5லேருந்து 11 வரைக்கும். ஓகேவா? பார்ட் 1 1லேருந்து 4 வரைக்கும், பார்ட் 2 5லேருந்து 11 வரைக்கும். ஓகே, பார்ட் 1 யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ், பார்ட் 2 சிட்டிசன்ஷிப். ஓகே, அந்த சிட்டிசன்ஷிப் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இப்போ சிட்டிசன்ஷிப் அப்படின்னா என்னது, பேசிக்கல் எல்லாருக்கும் தெரியும், குடியுரிமை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு ஊரில் வாழக்கூடிய மக்களை அவங்க இந்த ஊர் மக்கள் தான் அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு ஐடென்டிட்டி தான் சிட்டிசன்ஷிப். ஓகேவா? இப்போ ஒரு சிட்டிசனாக இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னா, சிவில் அண்டு பொலிட்டிக்கல் ரைட்ஸ். இது ரெண்டும் ஒரு பர்சனுக்கு கொடுக்கறது தான் சிட்டிசன்ஷிப். சிவில் அண்டு பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ஓகேவா? சிவில் ரைட்ஸ், பொலிட்டிக்கல் ரைட்ஸ், இந்த ரெண்டு ரைட்ஸையும் கொடுக்கறது தான். இப்போ சிவில் அப்படின்னா என்னது, சட்ட உரிமையை கொடுக்குறது. பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படின்னா அரசியல் உரிமை. இப்போது இந்தியன் சிட்டிசனாக இருக்க ஒருத்தரால் மட்டும்தான் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், பிரசிடெண்ட்டாக ஆக முடியும். இந்தியன் சிட்டிசனாக இருக்க ஒருத்தனால தான் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும். அப்போது ஒரு ஹையர் பொசிஷன் வரைக்கும் நம்மளால் போக முடியும். மேக்ஸிமம் ஹையர் பொசிஷன் என்னது, பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் தான் சொல்லுவோம். இந்த பொசிஷனுக்கு நம்ம போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். இந்த மாதிரி உரிமை கொடுக்கறது பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ஓகே, இப்போ இந்த ரெண்டு ரைட்ஸுமே கொடுக்குது. ஓகே, இப்போ இதில் நமக்கு சிவில் ரைட்ஸ்ன்னு பார்க்கும்போது, இப்போது இந்தியாவில் இருக்க மெம்பர்ஸ் நம்ம இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் இங்கே படிக்கிறதுக்காக வந்திருக்கலாம், டூரிஸ்ட்டாக வந்திருக்கலாம். இந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கும் ஒரு சில ரைட்ஸ் நம்ம கொடுப்போம். ஆனால் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டுமே எப்போவுமே இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, 15, 16, 19, 29, 30. இது எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நம்ம இது பின்னாடி பார்ப்போம். இது இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஆர்டிகல்ஸை யூஸ் பண்ண முடியும். எதனால் அப்படிங்கிறது நம்ம பின்னாடி பார்க்கும்போது தெரியும். ஓகேவா? இப்போது இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா 15, 16, 19, 29, 30. அடுத்தது பொலிட்டிக்கல் ரைட்ஸ் பற்றி பார்க்கும்போது, ரைட் டு ஓட். ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், இங்கே இருக்க எலெக்ஷனுக்கு ஓட்டு போட முடியும். அதுக்கப்புறம் ரைட் டு பார்ட்டிசிபேட் இன் எலெக்ஷன். ரைட் டு பார்ட்டிசிபேட் இன் எலெக்ஷன். எலெக்ஷன்ஸில் என்ன பண்ண முடியும், பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் ஒரு கேண்டிடேட்டாக நிற்கலாம். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே போதும், எலிஜிபிள் டு ஹோல்ட் பப்ளிக் ஆஃபீஸ். எலிஜிபிள் டு ஹோல்ட் பப்ளிக் ஆஃபீஸ் எதெல்லாம் அப்படின்னா, பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், ஜட்ஜஸ், கவர்னர்ஸ். இந்த மாதிரி எல்லா ஹையர் போஸ்ட்டுக்கும் நம்ம போகணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஓகே, அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற கண்டிஷன்லாம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இது இருக்கணும். இது இல்லைன்னா மற்ற எந்த கண்டிஷன் இருந்தாலும் யூஸ் கிடையாது. ஓகேவா? இப்போ பிரசிடென்ட்டுக்குன்னா ஒரு 5-6 கண்டிஷன் வச்சுருப்பாங்க பேசிக்காக. இந்த கண்டிஷன் இருக்கவங்களாம் பிரசிடென்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் அவர் சிட்டிசனாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றலாம், ஏஜாக இருக்கட்டும், அவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவர் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, நம்ம பிரசிடென்ட் பற்றி பார்க்கும்போது இன்னும் அவரோட எலிஜிபிலிட்டி தெளிவாக பார்ப்போம். ஓகே, இப்போ அந்த மாதிரி இருக்கிறது. ஆனால் ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும், சிட்டிசன்ஷிப் இருக்கணும்.
ஓகேவா? இது இருந்தால் தான் நம்ம அடுத்தது பார்ப்பாங்க. ஓகே, அப்போ இந்த 2 ரைட்ஸை நமக்கு கொடுக்குறோம். சிவில் ரைட்ஸ் அப்படிங்கும்போது சட்டம், இந்தியன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த சட்டம் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படிங்கும்போது இந்தியனாக இருந்தால் தான் நீங்கள் ஓட்டு போட முடியும், எலெக்ஷனில் நிற்க முடியும், பெரிய பெரிய போஸ்டிங் போக முடியும். அப்போ கண்டிப்பாக இந்தியனாக இருக்கணும். அது எல்லாத்துக்குமே இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ இதில் என்னென்ன ஆர்டிக்கல் சொல்லியிருக்காங்க? ஆர்டிக்கல் 5லேருந்து 11 வரைக்கும் இப்போ ஒரு ஆர்டிக்கலாக பார்க்கலாம். இப்போது ஆர்டிக்கல் 5, ஆர்டிக்கல் 5 என்ன சொல்லுது அப்படின்னா, சிட்டிசன்ஷிப் பை டொமிசில். சிட்டிசன்ஷிப் பை டொமிசில். சிட்டிசன்ஷிப் பை டொமிசில் அப்படின்னா பிறப்பால் குடியுரிமை. அவங்க எங்கே பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சிட்டிசன்ஷிப் கொடுக்கறது. பர்டிகுலர் எங்கே பிறந்திருக்கணும்? இந்தியாவில் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஆர்டிக்கல் 5ல். அப்போது இதில் என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க அப்படின்னா, birth in India before Jan 26, 1950. ஓகே, பிஃபோர் Jan 26, 1950. இப்போ தான் அந்த டேட்டில் தான் நம்ம கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டேட்டுக்கு முன்னாடி இந்தியாவில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை அப்படிங்கிறது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆர்டிக்கல் 6. ஆர்டிக்கல் 6 இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஃபோர் ஜூலை 1948. ஓகே, ஜூலை 19, 1948 இந்த டேட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கணும். ஓகேவா? நம்ம முன்னாடியே சொன்னோம், 1947 ஆக்ட் படி இந்தியா தனியாக பிரிஞ்சிக்கலாம், பாகிஸ்தான் தனியாக பிரிஞ்சிக்கலாம், 2 கண்ட்ரியாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க பாகிஸ்தானுக்கு போய்க்கோங்க, பிடிக்காதவங்க இந்தியாவுக்கு இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துக்கு போய்க்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நிறைய இந்தியன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு சிலர் பாகிஸ்தானுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் திரும்ப இந்தியாவுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டிருப்பாங்க. ஓகே, அவங்க ஜூலை 19, 1948க்கு முன்னாடி இங்கே வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துடலாம். ஓகே, அதே சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 6. ஓகே, இப்போ இதில் இன்னொரு கொஸ்டின் வரும், ஒருவேளை ஆஃப்டர் ஜூலை இந்த டேட்டுக்கு அப்புறம் பாகிஸ்தான்லேருந்து ஒருத்தர் இந்தியா வரணும்னு விருப்பப்படுறார், அப்போ அவருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் மூலிமா, ஓகேவா, ரெஜிஸ்ட்ரேஷன் மூலிமா அவருக்கு சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. அடுத்தது ஆர்டிக்கல் 7. இப்போ ஆர்டிக்கல் 7 என்ன சொல்லுதுன்னா, பிஃபோர் மார்ச் 1, 1947. இப்போ இந்த டேட்டுக்கு முன்னாடி இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிட்டு, இந்தியாவிலேருந்து நான் பாகிஸ்தான் தான் போகணுன்னு போயிடுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வரணும்னு விருப்பப்படுறாரு. ஓகேவா? அப்படி வர பர்சன்ஸுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுப்போம். ஆனால் இது எப்படி கொடுப்போம் அப்படின்னா பை ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேவா? ரெஜிஸ்ட்ரேஷன் மூலிமா சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது கொடுத்துரும். ஓகேவா? இப்போ ஆர்டிக்கல் 5 வந்து அவங்க இந்தியாவில் பிறந்ததை பேஸ் பண்ணி கொடுக்குறது. ஆர்டிக்கல் 6 வந்து பாகிஸ்தான் போயிட்டு பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வரணும்னு விருப்பப்படுறவங்க. அதுக்கு அடுத்தது ஆர்டிக்கல் 7 வந்து அவங்க இந்தியாவில் இருந்திருப்பாங்க, திரும்ப பாகிஸ்தான் போயிட்டு திரும்ப பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வரணும்னு விருப்பப்படுறாங்க. இப்போ அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்குறது ஆர்டிக்கல் 7. அடுத்தது ஆர்டிக்கல் 8. பர்சன்ஸ் residing outside India. Persons residing outside India. ஓகே, வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அவங்க வந்து வெளிநாட்டில் போய் ஏதாவது ஒரு வேலைக்காகவோ இல்லை படிக்கிறதுக்காகவோ வந்து அங்கேயே இருப்பாங்க. இப்போது கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை அவர்கள் வந்து அமெரிக்காலேருந்து ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? அமெரிக்கா கூகுளோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியல, அந்த கூகுள் ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போது அங்கே இருக்கவங்க இங்கே வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. அப்போ அங்கேயே இருந்து அவங்க ஒர்க் பண்ணணும். ஆனாலும் அவங்க என்னது இந்தியன் தான். ஓகே, அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டிலேயே இருந்தாலும் அவங்களுக்கும் இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோம். ஓகேவா? வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கும் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 8. பர்சன்ஸ் ரிசைடிங் அவுட் சைட் இந்தியா. அவங்க இந்தியன்ஸ் தான், ஆனால் ஏதாவது ஒர்க்குக்காக வெளியே போயிருப்பாங்க. அடுத்தது ஆர்டிக்கல் 9. லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். குடியுரிமை இழத்தல். சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணுறது. ஓகே, யாருக்கெல்லாம் கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியாவில் என்ன மாதிரியான சிட்டிசன்ஷிப் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஓகேவா? சிங்கிள் சிட்டிசன்ஷிப்
ஓகேவா. இந்த சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது என்னென்னா இந்தியன் சிட்டிசனாக மட்டும்தான் இருக்கணும். இந்தியாவில் இருந்துகிட்டே இப்போ நான் வந்து அமெரிக்காவில் போய் சிட்டிசன்ஷிப் வாங்கினேன் அப்படின்னா இங்கே இருக்க இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஓகே, அப்போது ஒரு ஊரில் மட்டும்தான் நம்ம இந்தியன் சிட்டிசனாக ஒரு ஊரில் மட்டும்தான் நம்ம சிட்டிசனாக இருக்கணும். அதுதான் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஓகே, அந்த மாதிரி இல்லாமல் வேறு ஊருக்கு போனாங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆகிடும். அதுதான் ஆர்டிகல் 9ல் சொல்கிறாங்க, சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணுறது, லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். அடுத்தது ஆர்டிகல் 10, continuation of citizenship. ஓகே, யார் சிட்டிசன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாம், இவங்க வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கலாம், இல்லை இவங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிற அந்த கண்டினியூஷனை பற்றி பேசுகிறது. ஓகே, அவங்க இந்தியன் சிட்டிசன் வேண்டாம் இல்லை இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பேசினா அது வந்து ஆர்டிகல் 10. இப்போ இந்த மாதிரி யார் டிசைட் பண்ணுறது இந்த எல்லா விஷயத்தையும், இவங்களுக்கு இருக்கலாமா வேணாமா இல்லை கேன்சல் பண்ணலாமா இவங்களுக்கு கொடுக்கலாமா, இந்த எல்லா விஷயத்தையுமே டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னா பார்லிமெண்ட். அவங்களுக்கு எதில் பவர் கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டிகல் 11, பார்லிமெண்ட் டு ரெகுலேட் the right of citizenship by law. Okay, the parliament to regulate the right of citizenship by law. ஒரு சட்டம் போட்டு பார்லிமெண்ட் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்சஸ் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஓகே, இது ஆர்டிகல் 11ல் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ ஆர்டிகல் 5ல் சிட்டிசன்ஷிப் பிறப்பால குடியுரிமை கொடுக்கறது, 6ல் வந்து பாகிஸ்தான் டு இந்தியா, 7ல் இந்தியா டு பாகிஸ்தான், பாகிஸ்தான் டு இந்தியா, ஆர்டிகல் 8ல் பர்சன்ஸ் ரிசைடிங் அவுட் சைட் இந்தியா, 9ல் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், 10ல் கண்டினியூஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், 11 வந்து பார்லிமெண்ட்டோட பவர். இந்த எல்லா விஷயத்துலையும் சேஞ்சஸ் பண்ணுற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்குது. ஓகேவா. இப்போ நமக்கு பார்ட் 2ல் எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குது, 5லேருந்து 11 வரைக்கும் இருக்குது. ஓகே, அது எல்லாத்தையும் இதில் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ இது போக இது சுற்றி இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு கான்ஸ்டியூஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி 11 ஆர்டிகல்ஸும் கொடுத்தாச்சு, 5லேருந்து 11 வரைக்கும். இப்போது இதில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ண முடியாது. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ண முடியும், நம்ம சிட்டிசன்ஷிப்பில் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது பண்ணணும். அப்போ ஒவ்வொருத்தரையும் உள்ள போய் அமெண்ட்மெண்ட் பண்ணி அதை சேஞ்சஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்குன்னு தனி ஒரு ஆக்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிசன்ஷிப் ஆக்ட், சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. ஓகேவா. இந்த ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5 ways ஆஃப் கிவிங், 3 ways ஆஃப் கேன்சலிங். அப்போது சிட்டிசன்ஷிப்பை ஒரு 5 waysல நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது, அதுக்கப்புறம் 3 waysல அதை கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லுது. ஓகே, அப்போ இதுதான் வந்து நமக்கு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணுவாங்க, சேஞ்சஸ் இதில் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ இது வரைக்கும் எத்தனை தடவை பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6 times amended. ஓகேவா, மொத்தம் இதை வந்து 6 டைம் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஆக்டை. எப்போ அப்படின்னா 1986, 1992, 2003, 2005, 2015, கடைசியாக பண்ண அமெண்ட்மெண்ட் ரீசெண்டாக 2019ல் பண்ணாங்க. ஓகே, ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி 2019ல் அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. அப்போ கூட நிறைய இஷ்யூ ஆச்சு. இந்த ஆக்டையும் நம்ம கடைசியில் பார்க்கலாம். ஓகேவா, இந்த ஆக்டில் என்ன சொல்லுது, எதனால் அது வந்து இஷ்யூவாக மாறுது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவா. ஓகே, அப்போது 6 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, 1986, 1992, 2003, 2005, 2015, 2019. இதில் லாஸ்ட் ஒன் ரொம்ப முக்கியம், ஏன்னா ரீசெண்டாக நடந்தனால இது எக்ஸாமில் கேட்கலாம். ஓகே, 2019 அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, 5 ways ஆஃப் கிவிங், 3 ways ஆஃப் கேன்சலிங். ஓகேவா, அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 5 ways என்னென்ன. ஃபர்ஸ்ட் ஒன் பை பர்த். பை பர்த் மூலிமா சிட்டிசன்ஷிப் கொடுக்கறது, பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை. ஓகேவா, இதுக்கு என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க அப்படின்னா Jan 26, 1950 to July 1st, 1987. ஓகேவா, இந்த டேட்டுக்குள்ள ஒருத்தர் இந்தியாவில் பிறந்திருந்தார் அப்படின்னா
அவருக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துரும். பை பர்த் மூலிமா சிட்டிசன்ஷிப் கொடுத்துரும். ஏன்னா நமக்கு ஆர்டிகல் 5 எது வரைக்கும் சொல்லியிருக்குன்னா பிஃபோர் 26 ஜனவரி 1950 வரைக்கும் தான் சொல்லியிருக்கு. அப்போது அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது கேள்வி வரும்ல. நம்ம அதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லியிருக்கோம் கான்ஸ்டியூஷனில். இப்போ அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த ஆக்டில் நமக்கு சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொண்டு வரும். ஓகேவா? அப்போது 1950க்கு அப்புறம் 1987க்குள்ளே இந்த டேட்டுக்குள்ளே பிறந்த இந்தியன்ஸாக இருந்தால், அவங்க இந்தியனாக இருக்கணும், அவங்க ஃபாதர் இந்தியனாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. அவங்க இந்தியாவில் பிறந்திருந்தால் மட்டும் போதும். இப்படி பிறந்திருந்தாங்க அப்படின்னா பேரண்ட் எனி கண்ட்ரி, அவங்க அப்பா அம்மா வந்து எந்த கண்ட்ரியாகனா இருக்கலாம், ஆனால் அவங்க இந்தியாவில் பிறந்ததுக்காகவே அவங்களுக்கு பை பர்த் மூலிமா சிட்டிசன்ஷிப் கொடுத்துரும். அடுத்தது இன்னொரு கேள்வி வரும். அப்போ ஜூலை 1 1987க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, இதிலிருந்து டிசம்பர் 3 2004 வரைக்கும் இந்த டைம் கேப்புக்குள்ளே, ஓகேவா, இந்த டைம் லைனில் இந்தியாவில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா இந்த கண்டிஷனுக்கு ஒன் பேரண்ட் ஷுட் பி அ இந்தியன் சிட்டிசன். ஓகே, அப்பா அம்மாவில் யாராவது ஒருத்தர் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அவர் இங்கே பிறந்திருந்தாலும், அந்த பர்சன் இந்தியாவில் பிறந்திருந்தாலும், அவங்க அப்பா அம்மாவில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க. ஓகே, இந்த டேட்டுக்குள்ளே. இப்போ அடுத்தது டிசம்பர் 3 2004 இப்போ ப்ரெசண்ட் வரைக்கும் போத் ஷுட் பி அ சிட்டிசன். ரெண்டு பேருமே இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். இப்போ 3 டைம் லைனாக பிரிக்கிறோம். இந்த டைம் லைனில் நீங்கள் இயர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம அமெண்ட்மெண்ட் பார்த்தோமா 1986 ஒரு அமெண்ட்மெண்ட் பார்த்துருக்கோம். அப்போ இதுக்கு அடுத்த வருஷமான 1987 தான் இந்த இயர் வந்திருக்கும், இந்த சேஞ்சஸ் வந்திருக்கும். அடுத்தது 2003 ஒரு அமெண்ட்மெண்ட் பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்த வருஷம் என்னது 2004. அப்போ இதில் இருக்க இயர் என்னது 2004. அப்போ இந்த அமெண்ட்மெண்ட் இயர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த வருஷங்கள் வந்து இதில் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகே, இதுதான் பை பர்த் மூலிமா சிட்டிசன்ஷிப் கொடுக்கறது. அடுத்தது பை டிசென்ட். பை டிசென்ட் அப்படின்னா வம்சாவளி மூலம். அவங்க இந்தியாவில் பிறந்திருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க அப்பாவோ அவங்க தாத்தாவோ அவங்க யாரோ அவங்களோட ரிலேஷன் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருப்பாங்க. அவங்க அப்பா தாத்தா. ஓகே, அப்படி இருக்கும்போது தான் நம்ம வம்சாவளின்னு சொல்ல முடியும். ஓகே, அப்படி அவங்களோட ரிலேஷன் இந்தியாவில் இருந்தனால அவங்களுக்கு இந்தியாவில் ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குது. அப்போ அதுபடி அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோம். அது வந்து பை டிசென்ட். ஓகே, வம்சாவளி மூலிமா சிட்டிசன்ஷிப் கொடுக்கறது. இப்போது Jan 26 1950 இந்த டேட்லேருந்து 10 December 1992 இந்த டேட்டுக்குள்ளே வெளிநாட்டில் பிறந்த ஒருத்தருக்கு சிட்டிசன்ஷிப் கொடுப்போம். ஆனால் ஃபாதர் ஷுட் பி அ இந்தியன் சிட்டிசன் பை பர்த். அவங்க அப்பா வந்து பை பர்த் மூலிமா இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்கணும். அந்த கண்டிஷனை அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பர்சன் வெளிநாட்டிலே பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கறது இந்த டேட்டுக்குள்ளே. அடுத்தது 10 December 1992 டிசம்பர் 3 2004 வரைக்கும் இந்த டேட்டுக்குள்ளே வெளிநாட்டில் பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் தேவைப்படுது. அப்போது இதில் எனி ஒன் பேரண்ட் ஷுட் பி இந்தியன் சிட்டிசன். ஃபஸ்ட் இதில் பை பர்த்தில் வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க, இதில் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டிசம்பர் 3 2004 இப்போ ப்ரெசண்ட் வரைக்கும் யாராவது இந்தியன் சிட்டிசன் ஆகணும் வெளிநாட்டில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பை ரெஜிஸ்ட்ரேஷன் மூலிமா சிட்டிசன்ஷிப் கொடுப்போம். ஓகே, பை ரெஜிஸ்ட்ரேஷன், பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இதுலேயும் நமக்கு 3 இதாக பிரிக்கிறோம், 3 டைம்லைன். அதே ஸ்டார்டிங் அதே தான் இருக்கும், எண்டிங்கும் ஒரே இயராக தான் இருக்கும். Jan 26 1950 எண்டிங் December 3 2004. இடையில மட்டும்தான் முன்னாடி 1987 வந்திருக்கும், இதில் 1992. அதே மாதிரி தான் நமக்கு 1992லேயும் ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கும். அந்த அமெண்ட்மெண்ட் வந்தனால இந்த சேஞ்சஸ் நடந்திருக்கு. அப்போ அமெண்ட்மெண்ட் இயர்ஸ் ரொம்ப முக்கியம், அதை படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது எல்லாத்துலேயுமே பை ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸ்டார்டிங்லேயும் ஒரு பை ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். இப்போ இந்த பை ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்ன? பை ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை வழங்குதல்.
ஓகே, அவங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க. அதுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, அவங்களுக்கு வந்து இந்தியா கூட ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குது, அதுபடி இந்தியன் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா, அப்போ அவங்களுக்கு பை ரெஜிஸ்ட்ரேஷன் மூலிமா சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது கொடுப்போம். அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா, இது 2 கண்டிஷன் இருக்கான, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு, அவங்க இந்தியாவோட ரெசிடெண்ட்டாக இருக்கணும், ரெசிடெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் 7 இயர்ஸ். இந்தியாவில் ஒரு 7 இயர்ஸ் இருந்திருக்கணும். இல்லைனா பை மேரேஜ் 7 இயர்ஸ். இங்கே இருக்க யாராவது ஒரு இந்தியன் சிட்டிசனை வந்து மேரேஜ் பண்ணி ஒரு 7 இயர்ஸ் இந்தியாவில் இருந்திருக்கணும். இந்த 2 கண்டிஷனில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தால் போதும். ஓகே, ஒன்று இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், இல்லைனா இங்கே இருக்க இந்தியன் சிட்டிசனை யாரோ ஒருத்தரை மேரேஜ் பண்ணி 7 இயர்ஸ் ஆயிருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் பை ரெஜிஸ்ட்ரேஷன் மூலிமா கொடுக்கலாம். ஓகே, அவங்க அதுக்கப்புறம் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பை ரெஜிஸ்ட்ரேஷன் மூலிமா சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க. ஓகே, அடுத்தது 4th ஒன், பை நேச்சுரலைசேஷன். இப்போ பை நேச்சுரலைசேஷன் அப்படின்னா விருப்பத்தின் பெயரில் குடியுரிமை. இப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் இந்தியாவில் பிறந்திருக்கணும், அதுக்கப்புறம் இந்தியா நம்ம வம்சாவளி யாராவது இருக்கணும், அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ யாராவது இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், அதை வச்சு பை டிசென்ட்டில் வாங்கிக்கலாம். இல்லை ஆல்ரெடி இந்தியாவில் ஒரு 7 வருஷம் இருந்ததுனால, இல்லை இங்கே இருக்கவங்க யாராவது மேரேஜ் பண்ணனால பை ரெஜிஸ்ட்ரேஷன் மூலிமா வாங்கிக்கலாம். ஓகே, அப்போ இது எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு 3 பார்த்ததுலையுமே இந்தியா கூட ஒரு கனெக்ட் இருக்குது. இப்போது பை நேச்சுரலைசேஷனில் அவங்க வந்து இந்த எந்த கண்டிஷனையும் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு 3 கண்டிஷனுமே ஃபாலோ பண்ணல, அவங்களுக்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் இங்கே ஒரு ட்ரிப்புக்கோ ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கோ வந்து வராங்க, இங்கே பார்த்துட்டு இந்தியா ரொம்ப பிடிச்சி போய் இந்தியன் சிட்டிசன் ஆகணும்னு விருப்பப்படுறாங்க. ஓகே, இப்போ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுப்போமா அப்படின்னா கண்டிப்பாக சிட்டிசன்ஷிப் கொடுப்போம். பை நேச்சுரலைசேஷன் அப்படிங்கிறது அதர் கண்ட்ரி பீப்புளுக்கு கொடுக்கறது, அதர் கண்ட்ரி பீப்புள். ஓகேவா, இப்போ இவங்களுக்கு நிறையா நம்ம கண்டிஷன்ஸ் அப்படிங்க வச்சுருக்கோம். இந்த மாதிரி பை நேச்சுரலைசேஷனில் மட்டும் தான் கண்டிஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மஸ்ட் நோன் one language from Schedule 8. Schedule 8 என்ன சொல்லுது? 14 இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்குது? 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்குன்னு பார்த்தோமா? அந்த 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் அந்த பர்சனுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் பிஃபோர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஒரு 1 இயராவது இருந்திருக்கணும் மினிமம். ஒரு வருஷமாவது இந்தியாவில் இருந்துட்டு தான் அவங்க அப்ளையே பண்ணணும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் அப்ளை, இப்போ அப்ளை பண்ணிட்டாங்க, அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் மாதிரி சொல்லுவோம். மொத்தமாக உங்களுக்கு வந்து ஒரு 14 இயர்ஸ் கொடுக்குறோம். ஓகேவா, இந்த 14 இயர்ஸில் 11 இயர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இந்தியாவில் இருந்திருக்கணும். அதை தாண்டி வெளியூருக்கு அதிகமாக நம்ம போகக்கூடாது. ஓகேவா, ஒரு 14 இயர்ஸ் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம், அதில் மினிமம் 11ஆவது இருக்கணும். அது கம்மியாச்சு அப்படின்னா அவங்க எலிஜிபிள் கிடையாது இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறதுக்கு. ஓகேவா, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி 1 வருஷம், அப்ளை பண்ணிட்டா 14 வருஷம், அந்த 14 வருஷத்தில் 11 வருஷம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த 3 கண்டிஷன். அடுத்தது 4வது கண்டிஷன், அவங்க ஒரு சில ஃபீல்டில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ சயின்ஸ், ஃபிலாசபி, ஆர்ட், லிட்ரேச்சர், இந்த மாதிரியான முக்கியமான ஃபீல்ட்ஸ்லலாம் வந்து அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட கேரக்டர் ஷுட் பி எ குட் கேரக்டர். அவங்க வந்து ஏதாவது ஒரு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிலையோ இல்லை அவங்க மேலே நிறைய கேசஸோ இந்த மாதிரிலாம் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சான்சஸ் வந்து கம்மி சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கு. இப்போ சிட்டிசன்ஷிப் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு இந்தியா சம்மந்தமே இல்லாத ஒருத்தருக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு 22 அஃபிஷியல் லாங்குவேஜில் ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி 1 வருஷம் இந்தியாவில் இருந்திருக்கணும், அப்ளை பண்ணதுக்கப்புறம் 14 வருஷம் இருக்கணும், அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டுலலாம் ஏதாவது ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் அவங்களோட கேரக்டர் வந்து ஒரு நல்ல கேரக்டராக இருக்கணும். அடுத்து லாஸ்ட் ஒன், பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி அப்படின்னா புதுசாக ஒரு இடத்த வந்து உள்ளே சேர்க்குறோம். இப்போ இந்தியா கூட ஒரு ஏரியாவோடு சேர்க்குறோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம முன்னாடி சொன்ன புதுச்சேரி,
சிக்கிம் இந்த மாதிரி கோவா அந்த மாதிரி பிளேசஸ்லாம் நம்ம லேட்டாக தான் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். இப்போ புதுச்சேரியை வந்து நம்ம இந்தியா கூட மெர்ஜ் பண்ணுறோம். ஓகே, இந்தியா கூட சேருது. இப்போ சேரும் போது இப்போ இங்கே இருக்க மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட போய் நம்ம இந்த கண்டிஷன்லாம் கேட்க முடியுமா? நம்ம முன்னாடி பார்த்தோம், புதுச்சேரி வந்து புதுச்சேரி வந்து எந்த இயரில் மாறுச்சு அப்படின்னா 1962. ஓகேவா? அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஆக்ட்ஸ் எல்லாம் போட்டாச்சு, இந்த கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியாச்சு. இந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும், இப்படி பிறந்திருக்கணும், இந்தியாவிலேருந்து இருக்கணும், இந்தியன் சிட்டிசன், ஃபாதர் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், இப்படிலாம் சொல்லியிருக்கோம். இப்போ புதுச்சேரியிலேருந்து 1962 நம்ம இங்கே சேர்த்தாச்சு. அப்போ அங்கே இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் மறுபடியும் போய் நம்ம இந்த கண்டிஷன்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், இந்தியா ஒரு இடத்த கேப்சர் பண்ணுது அப்படின்னா அங்கே இருக்க மெம்பர்ஸ் எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் சிட்டிசன் ஆகிடுவாங்க. ஓகேவா? இப்போ அக்வயரிங் நியூ டெரிட்டரிஸ், அக்வயரிங் நியூ டெரிட்டரிஸ், ஒரு புது இடத்த நம்ம அக்வயர் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே இருக்க சிட்டிசன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் சிட்டிசனாக மாறிடுவாங்க. இதுதான் வந்து 5 ways ஆஃப் கிவிங் இந்தியன் சிட்டிசன்ஷிப்: பை பர்த், பை டிசன்ட், பை ரெஜிஸ்ட்ரேஷன், பை நேச்சுரலைசேஷன், பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஓகேவா? இதெல்லாம் தான் நமக்கு முக்கியமான 5 ways ஆஃப் கிவிங் சிட்டிசன்ஷிப். அடுத்தது லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணுறதுக்கு எத்தனை வேஸ் இருக்குது அப்படின்னா 3 ways. அது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பை ரெனன்சியேஷன், பை ரெனன்சியேஷன். அடுத்தது பை டெர்மினேஷன். அடுத்தது பை டிப்ரிவியேஷன், டிப்ரிவேஷன். ஓகேவா? பை ரெனன்சியேஷன், பை டெர்மினேஷன், பை டிப்ரிவேஷன். ரெனன்சியேஷன் அப்படின்னா வாலண்டியராக அவங்களே எனக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வேணாம் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டு போகிறது. ஓகே, வாலண்டியர் கேன்சலேஷன். நான் வேறு கண்ட்ரிக்கு ஷிஃப்ட் ஆகிறேன், அதனால் எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணாம்னு சொல்லிட்டு அவங்களே வாலண்டியராக கேன்சல் பண்ணிட்டு போகிறது. அடுத்தது பை டெர்மினேஷன். எப்போ டெர்மினேட் ஆகும் அப்படின்னா அக்வயரிங் நியூ சிட்டிசன்ஷிப். வேறு கண்ட்ரியில் போய் சிட்டிசன்ஷிப் வாங்கினா என்ன ஆகும், இங்கே இருக்க சிட்டிசன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகி சொன்னோமா. அக்வயரிங் நியூ சிட்டிசன்ஷிப், வேறு ஊரில் போய் ஒரு புது சிட்டிசன்ஷிப் வாங்கினனால இங்கே இருக்க சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆகிடும். அது பை டெர்மினேஷன். அடுத்து பை டிப்ரிவியேஷன் அப்படின்னா தகுதி இழப்பு செய்தல். இப்போது அவர் ஏதாவது ஒரு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறாரு, ஓகேவா, டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறாரு. இந்தியாவில் இருக்க ஏதாவது ஒரு ஃபைல்ஸ் வந்து மற்ற கண்ட்ரிக்கு லீக் பண்ணுறாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். ஏதாவது ஒரு ஃப்ராட் பண்ணியிருக்கலாம், ஏமாற்றிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸில் ஆட் பண்ணுறவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நியூஸில் நம்ம இடத்துல பார்த்துருப்போம், இவங்க இனிமேல் இந்தியன் சிட்டிசன் கிடையாது, இந்தியன் சிட்டிசனுக்கான தகுதியை இழந்தார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகே, அப்போது அந்த மொத்தமாக தகுதி இழப்பு செய்கிறது, இவங்க இந்தியன் சிட்டிசனுக்காக இருக்க தகுதியே கிடையாது இவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறது. ஓகே, தகுதி இழப்பு. இப்போ பை ரெனன்சியேஷனா அவங்களே விருப்பப்பட்டு வேணான்னு சொல்லிட்டு போகிறது. பை டெர்மினேஷன்னா வேறு ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கினால இங்கே இருக்க சிட்டிசன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆகி கேன்சல் ஆகிடும். பை டிப்ரிவியேஷன்னா அவங்க செய்கிற ஆக்டிவிட்டீஸை பேஸ் பண்ணி இனிமேல் இவங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறது பை டிப்ரிவியேஷன். ஓகேவா? இப்போ 5 ways ஆஃப் கிவிங், 3 ways ஆஃப் லூசிங். ஓகே, இதுதான் நமக்கு சிட்டிசன்ஷிப் ஆக்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்தது இதில் இருக்கக்கூடிய ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். என்னென்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, இது ரிலேட்டடாக சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடாக ஒரு கமிட்டி ஒன்று போட்டாங்க 2000. இந்த கமிட்டியோட பேர் வந்து ஹை லெவல் கமிட்டி. ஹை லெவல் கமிட்டி. இதோட சேர்மன் வந்து ஹெட் எல்எம் சிங்வி. எல்எம் சிங்வி எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்கன்னா 2002. கமிட்டி போட்டது 2000, ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறது 2002. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 16 கண்ட்ரீஸ்க்கு இந்தியா என்ன பண்ணலாம், டியூவல் சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னாடி பார்த்தா இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறது சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான், வேறு பக்கம் நம்ம கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த கமிட்டி என்ன சொல்லுது, ஒரு 16 கண்ட்ரிக்கு டியூவல் சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா பிஐஓ கார்டுன்னு ஒரு கார்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. பிஐஓ கார்டு அப்படின்னா பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். இவங்க வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க, இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். அதுக்கப்புறம் 2005 இது வந்து 2003 இம்ப்ளிமெண்ட் ஆகுது. சரி, இது இம்ப்ளிமெண்ட் ஆனது 2005, கொண்டு வந்தது 2003.
சரி ஒரு நிமிஷம். இது வந்து 2002 கொண்டு வந்து 3 இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஓகே, அப்போ இதை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2003 இது மட்டும் வச்சுக்கலாம். எப்போ கொண்டு வந்தாங்க? 2003 கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் 2005 ஓசிஐ கார்டுன்னு இன்னொரு கார்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓசிஐ கார்டுனா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள். முன்னாடி சொன்னது பீப்புள் ஆஃப் இந்தியா ஆரிஜின், இவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறது. இது வந்து வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்ன இதை ரீட் பண்ணும்போதே ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 2015 இந்த ரெண்டு கார்டையும் மெர்ஜ் பண்ணிடுறாங்க. ஓகே, பிஒய்ஓ கார்டு ப்ளஸ் ஓசிஐ கார்டு ரெண்டையும் மெர்ஜ் பண்ணது எப்போ? 2015. ஓகேவா, மெர்ஜ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ இந்த கமிட்டி சொன்ன கண்டிஷன் படி 2005 ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம், டியூவல் சிட்டிசன்ஷிப் கொடுத்தோம். ஓகேவா, எக்ஸப்ட் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ். இந்த ரெண்டு கண்ட்ரி தவிர மற்ற கண்ட்ரீஸ்க்குலாம் நம்ம என்ன பண்ணுறோம், டியூவல் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஓகேவா, எப்போ? 2005. அடுத்தது இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்குது சிட்டிசன்ஷிப் இதில். அது என்னது அப்படின்னா, நமக்கு லாஸ்ட்டாக வந்த ஒரு ஆக்ட், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். முன்னாடி பார்த்தோம், கடைசியாக வந்த ஆக்ட் இதுதான் அப்படின்னு சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே. 2019 வந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது நிறைய கான்ட்ரவர்சி ஆச்சு. ஓகே, நிறைய இடத்துல இதுக்கு போராட்டம்லாம் பண்ணாங்க, சிஏ எதிர்த்து. ஆனால் இது இப்போது நடைமுறையில் தான் இருக்குது. இது ஆக்டுக்கு வந்துருச்சு. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் என்ன கண்டிஷன் சொல்கிறாங்கன்னா, பிஃபோர் டிசம்பர் 2014, ஓகேவா, பிஃபோர் 2014 இந்த டேட்டுக்கு முன்னாடி migrants all will get citizenship. அந்த டேட்டுக்கு முன்னாடி வந்த எல்லா மைக்ரண்ட்ஸுக்கும் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவோம். மெயினாக எந்தெந்த ஊர்லேருந்து அப்படின்னா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லேருந்து வந்த பர்சன்ஸுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவோம். பட் எக்ஸப்ட் முஸ்லிம்ஸ். ஓகேவா, முஸ்லீம்ஸை தவிர இந்த கண்ட்ரியில் இருந்து வந்த எல்லாருக்குமே என்ன பண்ணிடுவோம், சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க வந்து ஹிந்து, கிறிஸ்டியன், சீக், ஜெயின், பார்சி, புத்திஸ்ட் எந்த மதமாக இருந்தாலும் கொடுத்துருவோம். ஆனால் முஸ்லீமாக இருந்தால் மட்டும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, இதுதான் அந்த ஆக்டில் சொன்னது. அப்போது இது ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. ஓகேவா, இப்போது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ரெண்டு சைடுமே யோசிப்போம். பீப்புள் சைடும் யோசிப்போம், கவர்மெண்ட் சைடும் யோசிப்போம். பீப்புள் சைடு பார்க்கும்போது இந்தியா அப்படிங்கிறது ஒரு செக்யூலர் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு பேசுகிறோம். அப்போது எல்லாருமே செக்யூலர், எல்லாரும் ஈக்குவல், எந்த மதத்தையும் இந்தியா சார்ந்து இல்லை அப்படின்னா, ஒரு ஆக்ட் போடும்போது இந்த மதத்தை சார்ந்தவங்க வரக்கூடாது, இந்த மதத்தை இருக்கக்கூடாது அப்படின்னா அது ஒரு டிஸ்கிரிமினேஷன் பேசிஸில் தானே இருக்குது அப்படிங்கிறது பீப்புளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா, இதனால தான் நிறையா முஸ்லீம்ஸ் அப்படிங்கிறவங்க போராட்டம் பண்ணாங்க. ஓகே, எப்படி நீங்கள் முஸ்லீம்ஸை வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, மைக்ரெண்ட்ஸாக இருக்கவங்கள சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. இதே கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது, இப்போது டெரரிசம். ஓகே, டெரரிசம் அப்படிங்கிறதுக்கு இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை தான். டெரரிஸ்ட் இந்தியாவுக்கு எங்கேருந்து வராங்க அப்படின்னா, நிறைய ஊர்லேருந்து வராங்க. மெயினாக நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இது மூணுமே நம்மளோட பார்டரில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். இங்கேருந்து டெரரிஸ்ட் அதிகமாக வராங்க. ஓகே, இது கவர்மெண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது. இதில் எதையுமே என்னோட கருத்தை நான் எதுவுமே சொல்ல, மக்களோட கருத்து இதுதான், கவர்மெண்ட்டோட கருத்து இதுதான். இந்த 3 கண்ட்ரீஸ்லேருந்து வராங்க. அப்போ இதிலேருந்து வர டெரரிஸ்ட்டை நம்ம தனியாக பிரிக்கணும் அப்படின்னா எப்படி பிரிக்க முடியும்? இந்த 3 கண்ட்ரியுமே அவங்களே சொல்கிறாங்க அவங்க ஒரு முஸ்லீம் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அவங்க ஒரு முஸ்லீம் கண்ட்ரிலேருந்து வந்த பர்சனை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? அவங்க லாங்குவேஜ் வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியுமா, இல்லை வேறு ஏதாவது வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா, ஒன் அண்ட் ஒன்லி சோர்ஸ் என்னது, அவங்க ஒரு முஸ்லீம். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த 3 கண்ட்ரி சேர்ந்தவங்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அதனால் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க முஸ்லீமாக இருந்தால் மட்டும் நம்ம இந்தியா கூட சேர்த்துக்க மாட்டோம், மற்ற எல்லாரையும் நம்ம மைக்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த 2 பாயிண்ட் அப்படிங்கிறதும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு ஆஃபீஸராக போகிறோம் அப்படின்னா நம்ம 2 பேரையும் ஹேண்டில் பண்ணணும், மக்களையும் ஹேண்டில் பண்ணணும், கவர்மெண்ட்டையும் ஹேண்டில் பண்ணணும். அப்போ 2க்கும் ஃபேவரபுளாக தான் நம்ம பேசணும்.
நம்ம மக்களுக்கு ஃபேவர் பண்ணோம் அப்படின்னா கவர்மெண்ட் நமக்கு எதிராகிடும், கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக பண்ணோம் அப்படின்னா மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க எந்த விஷயத்துக்குமே. அப்போ 2 பேர் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ப்ராப்பரான டிப்ளமேட்டாக நம்ம இருக்கணும். ஓகே, உங்ககிட்ட யார் எந்த கருத்து கேட்டாலும் நீங்கள் 2 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லணும் எப்பவுமே. ஓகேவா, இது வந்து இது எக்ஸாம்லாம் உங்களுக்கு கேட்க போகிறதில்ல, பட் ஒரு ஆஃபீஸர் ஆக போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி. இந்த மாதிரி எல்லா இஷ்யூஸ்லையும், கவர்மெண்ட்டில் வரக்கூடிய எல்லா இஷ்யூஸ்லையும் ஏதாவது ஒரு இஷ்யூ பற்றி பேசுகிறாங்க, பட்ஜெட் பற்றி பேசுகிறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக வக்ஃப் அகமன் பில் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. ஓகே, அது வந்து முஸ்லீம்ஸ்க்கு எதிராக இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இல்லை ஃபேவரபுளாக தான் இருக்குது, அந்த லேண்ட்ஸ் வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் அந்த ஆக்ட் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அப்போ 2 பாயிண்ட் ஆஃப் வியூமே நம்ம எதுக்காக இவங்க சொல்கிறாங்க எதுக்காக அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற 2 பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம எடுத்து வச்சுக்கணும் எப்போவுமே. யாராவது ஒருத்தன் கேட்டாங்கன்னா நம்ம 2 பக்கமும் ஃபேவரபுளாக சொல்லாமல் இவங்க இந்த விஷயத்துக்காக சண்டை போடுறாங்க, இவங்க இந்த விஷயத்துக்காக இந்த ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க, இதில் நம்மளோட கருத்து அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிடணும். ஓகேவா, அந்த மாதிரி எப்போவுமே நம்ம பொதுவான மனிதராக இருக்கணும். ஒரு ஆஃபீஸராக இருந்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப் போக போகிறது இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் 2 பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கம் ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஒரு ப்ராப்பர் ஆஃபீஸருக்கு தேவையான ஒரு குவாலிட்டி இது, அதுக்காக இதை டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, அப்போ இந்த ஆக்டில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 3 கண்ட்ரிலேருந்து வந்த எல்லா மைக்ரெண்ட்ஸுக்கும் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவோம், அவங்க முஸ்லீமாக இருந்தால் மட்டும் சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே, லாஸ்ட் பாயிண்ட் Jan 9. இதை நம்ம என்ன டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா பாரதிய பிரவேசிய திவாஸ். பாரதிய பிரவேசிய திவாஸ் எப்போ இருந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா 2003 செலிப்ரேட் பண்ணுறோம். பாரதிய பிரவேசிய திவாஸ் அப்படின்னா NRI டே, நான் ரெசிடென்ட் இந்தியன் டே. NRIனா நான் ரெசிடென்ட் இந்தியன். ஓகேவா, அதுக்காக நம்ம தனி டே செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த டேவை ஏன் Jan 9 வைக்கணும் அப்படின்னா Jan 9 1915 தான் காந்தி வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பார். ஓகே, அங்கே போய் படிச்சுட்டு அவர் ஒரு NRIயாக இருந்திருப்பார், நான் ரெசிடென்ட் இந்தியனாக இருந்து சவுத் ஆஃப்ரிக்காக்கில் இருந்து அதுக்கப்புறம் இங்கிலாந்து போய் அப்புறம் கடைசியாக நமக்கு இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பார். ஓகே, அப்போ அவர் வந்த டேட் வந்து Jan 9 1950. ஓகேவா, அதனால தான் அந்த Jan 9 நம்ம பாரதிய பிரவேசி திவாஸ் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா, ஓகே, அப்போ நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்துருக்கோம், சிட்டிசன்ஷிப் அப்படின்னா என்னது, சிட்டிசன்ஷிப் என்ன மாதிரியான ரைட்ஸை கொடுக்குது, சிவில் ரைட்ஸ், பொலிட்டிக்கல் ரைட்ஸ், ஒரு சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் பிரசிடென்ட் ஆக முடியும். அதுக்கப்புறம் ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும் என்னென்ன சொல்லுது. 5 அப்படிங்கிறது பர்த் மூலயமா சிட்டிசன்ஷிப் கொடுக்குறது. 6 வந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வரவங்களுக்கு. 7 வந்து இந்தியா டு பாகிஸ்தான் போயிட்டு பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வரவங்களுக்கு. 8 வந்து அவுட் சைட் இந்தியாவில் ரிசைடாக இருக்கவங்களுக்கு. 9 வந்து சிட்டிசன்ஷிப் கேன்சல் பண்ணுறது. 10 வந்து கண்டினியூஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப். 11 வந்து பார்லிமெண்ட்டோட பவர்ஸ். அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம், அது வந்து 1955 கொண்டு வராங்க. அது வந்து 6 டைம்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, 6 டைம்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்பப்போ அப்படின்னா 1986, 1992, 2003, 2005, 2015, 2019. அதுக்கப்புறம் இந்த ஆக்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5 இயர்ஸில் சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம், 3 இயர்ஸில் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 5 இயர்ஸில் கொடுக்கறது என்னது, பை பர்த், பை டிசென்ட், பை ரெஜிஸ்ட்ரேஷன், பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி, அதுக்கப்புறம் பை நேச்சுரலைசேஷன். அதுக்கப்புறம் எதில் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா பை ரெனன்சியேஷன், பை டெர்மினேஷன், பை டெப்ரிவேஷன். ஓகேவா, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.